வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம ஹெட்ஜ் இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரியான கண்டிஷனில் எந்தெந்த செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணணும், எதை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப மெயினான விஷயம், இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் இந்த வார் சுச்சுவேஷன் இருந்ததுனால இதில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் லெவல்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது இந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா கேட்டால் இல்லை, எல்லா நாளும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்ஜ் இண்டிகேட்டர் மோர் தென் 4 months நம்ம லைவில் ரன் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பரான டுட்டோரியல் இதுக்கு நம்ம இன்னும் கொடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டுட்டோரியல். இந்த ஒரே வீடியோவிலே எல்லா கண்டென்ட்டுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை மட்டும் ஆன் பண்ணுறேன். இன்ட்ராடே பவுன்ஸ் ஜோன், சப்ளை ஜோன் டிஸ்பிளே ஆகும். இன்ட்ராடே பவுன்ஸுக்கு கீழே பாட்டமில் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது காட்டாது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், பட் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா கேப் அப் லெவல்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ கேப் அப் கேப் டவுன் லெவல்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிமாண்ட் ஜோன் உங்களுக்கு கிளியராகவே கிடச்சிரும். அதை தாண்டி சப்ளை அண்ட் டிமாண்டை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேப் அப் கேப் டவுனை மட்டுமே ஆன் பண்ணியும் நம்ம ட்ரேடை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ட்ரேடை நம்ம இப்போ இந்த லெவலில் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் மீட் பண்ணும்போது நம்ம இந்த செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணிப்போம். என்ன அந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது L2 உடைய 2 லெவல்ஸ் ஆன் பண்ணி வச்சாலே போதும். ஒரு நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரைடே மார்க்கெட் எடுத்துப்போம். ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் படி நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் 22,382. அப்போது நம்ம சூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,300 புட் அண்ட் 22,400 கால். இந்த 2 ஸ்ட்ரைக் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 2 ஸ்ட்ரைக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா L2 லெவல் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கேண்டிலே L2 உடைய TP2 ஹிட் பண்ணிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே நமக்கு ட்ரேடு போகுமா போகாதா, என்ன டார்கெட்ஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆகலை. அப்போது இந்த மாதிரி டைம், ஏன்னா ஜென்ரலாக மார்க்கெட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், L2 உடைய பாட்டம்லேருந்து போகலாம், TP1 வரைக்கும் போகும். லாஸ்ட் டார்கெட்டாக TP2 ஹிட் ஆகும். அப்படி இல்லை பாட்டம்லேருந்து கிளம்புறதுனால நமக்கு TP1 தான் ஃபைனல் டார்கெட். ஆக்சுவலி இன்ட்ராடேயில் அதுதான் நமக்கு ஃபைனல் டார்கெட். இது வரைக்கும் நம்ம L2 அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரையிலும் நமக்கு 3 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு L2 லெவல்ஸ் அண்ட் கேப் அப் அண்ட் கேப் டவுன் லெவல்ஸ், அப்புறமா சப்ளை அண்ட் டிமாண்ட். இதில் நாம் L2 லெவல்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வெபினார் லாஸ்ட்டு ஒரு 2 weeks பிஃபோர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே கார்ட்ஸ்லேயும் டாப்பில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக கேப் அப் லெவல்ஸும் இல்லை கேப் டவுன் லெவல்ஸும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டார்கெட் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேப் அப் கேப் டவுன் லெவலில் எப்போ நம்ம டர்ன் ஆஃப் பண்ணுறோம், டர்ன் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எப்போ ஒரு மார்க்கெட் உங்களுக்கு டார்கெட்ஸ் இல்லை, முடிஞ்சிடுச்சு, உங்களோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் L2வில் டிஸ்பிளே ஆகும் பொழுது டார்கெட் இல்லை, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இது ரியலாகவே டார்கெட் இல்லையா, இன்னும் மேலே போக போதா அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணணும். நம்ம இப்போ இதில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். L2 லெவலுக்கு மேலே L2 TP2க்கு மேலே போயிடுச்சுனாலே ரிவர்ஸ் தான் ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. L2 லெவலுக்கு மேலே போய் மார்க்கெட் ஓடினாலும் இருக்குது. அப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ ஓடும் எப்போ ஓடாது அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கலாம். அப்படின்றது தான் இந்த கேப் அப் கேப் டவுன் லெவல்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில்லே ஒரு கால் ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், எப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலே இல்லை ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே TP2 ஹிட் பண்ணிடுச்சோ அப்போது அன்னைக்கு டே எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேலேருந்து ஒரு நல்ல கேப் அப் இல்லை கேப் டவுன் நடந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே TP2 ஹிட் பண்ணதுன்னா கேப் அப் கேப் டவுன் நடந்தால் தான் அந்த லெவல் ரீச் ஆகும். ஆனால் அந்த கேப் அப் அப்படியே கேப் அப்பாகவே போக போதா, இல்லை கேப் டவுனே கீழே போக போதா, கண்டினியூ பண்ண போதா, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போதா ஓப்பனிங் லொக்கேஷனில் இருந்து அப்படிங்கிறத நாம் செக் பண்ணலாம். இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிருக்கு, கொஞ்சம் தூரம் இன்னும் கீழே போயிட்டு ரிவர்ஸ் தான் ஆகிருக்கு. இப்போ இதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங்லேருந்து கேப் டவுன் தான்,
க்ளோசிங்லேருந்து கேப் டவுன் தான், பட் அந்த டேக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்குது, பட் ஒரே டைரெக்ஷன்லேயே கேப் டவுன் பண்ணியும் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேப் அப்னு சொல்ல முடியாது, க்ளோசிங்லேருந்து கேப் அப், பட் டே ரேஞ்சிலேருந்து எக்ஸாக்டாக ஹைலேருந்து அப்படியே ஓப்பன் ஆகி ஒரே பக்கம் போகுது. இந்த டே பாருங்கள், ரியல் கேப் டவுன், டே ரேஞ்சிலேருந்து கேப் டவுன் ஆகிருக்கு, கேப் டவுன் ஆகிட்டு அது கீழே தான் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி கீழேயும் போகலாம், இல்லை கேப் டவுன் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்த ஃபில் பண்ணவும் செய்யலாம். இப்போ இதை கண்டுபிடிக்க தான் நமக்கு இந்த கேப் அப் கேப் டவுன் லெவல்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, எப்போ வந்து TP2 வந்து நமக்கு ஹிட் பண்ணிடுச்சோ, நீங்கள் போயிட்டு TP2 உடைய வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு, இது நமக்கு இதுக்கு மேலே தேவைப்படாது, ஸோ டார்கெட்ஸை ஆஃப் பண்ணிடலாம். அப்போது நம்ம செக் பண்ண வேண்டியது கேப் அப் கேப் டவுன் லெவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த லெவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 லெவல்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த கேப் அப் கேப் டவுனில் உங்களுக்கு 3 லெவல் டிஸ்பிளே ஆகும். ஒன்று அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஸ்பிளே ஆகும், அதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல், அதை கிராஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் தான் போகணும், அது மீறி இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இங்கே போனால் தான் ரிட்டர்ன் ஆகிடும் மார்க்கெட். இது எப்போ ரிட்டர்ன் ஆகும், L2 உடைய TP2 செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணால் தான் இது ரிட்டர்ன் ஆகும். இல்லை இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் அமையலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, L2 TP2 இருக்கும், இந்த லேபிள் இங்கே எங்கேயாவது இருக்கும், இந்த 2 லேபிளும் இன்னும் மேலே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலே இருந்ததுன்னா நமக்கு ட்ரெண்டு அதே அந்த என்ன கேப் அப் நடந்துச்சுன்னா கேப் அப் கண்டினியூ ஆகும், கேப் டவுன் ஆச்சுன்னா கேப் டவுன் கண்டினியூ பண்ணும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த TP2 மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே வந்து இங்கே வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே போக இடம் இல்லாமல் இந்த சப்ளை கன்ஃபர்மேஷனும் இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் லெவலோட எண்டிங் பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. L2 மெட்டீரியல் வரைக்கும் வரலாம், இல்லை டாப் வரைக்கும் வரலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சுச்சுவேஷன் அமையும். அது இந்த மாதிரினா TP2க்கு மேலே மார்க்கெட் வந்துடுச்சு, ஆனால் பக்கத்துலேயே இந்த கன்ஃபர்மேஷன் லெவல் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னா அன்னைக்கு தான் இது TP2வையோ இல்லை TP1லையோ என்ட்ரி எடுத்துகிட்டு திரும்ப எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும். இப்போ TP2வில் என்ட்ரி எடுக்குமா, TP1ல் என்ட்ரி எடுக்குமா அப்படின்ற டவுட் வரலாம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் என்ட்ரி எடுக்கும். சரிங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை மேலே தான் இருக்குது கன்ஃபார்மாக தெரியுதுன்னா லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இந்த இடத்துக்கு டார்கெட்டாக வச்சு எடுத்துடணும். செகண்ட் டார்கெட்டில் கண்டிப்பாக ஹோல்டு பண்ண தேவைப்படாது, ஏன்னா பல நாள் அது போகாது, மோஸ்ட்லி போகாது, இங்கேருந்தே திரும்பும். போனாலும் அந்த டார்கெட் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அங்கேருந்து ரிவர்சல் ட்ரேட் ஆப்போசிட்டில் டிமாண்டில் இருக்கும் மார்க்கெட், அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செட்டப். இப்போது இந்த சப்ளை கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்திருக்குன்னா, இந்த லெவலில் வந்து சப்ளை ஜோனில் தான் ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இங்கேருந்து போகிற மார்க்கெட் இங்கே நிற்கும் பொழுது நம்ம செல் பண்ணக்கூடாது, இதை அதாவது ஆப்போசிட்டில் பை போகக்கூடாது, ரிவர்சல் பார்க்கணும், பேண்ட் பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கணும், வேறு வழியே இல்லை. இதுவே இங்கே போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா, அதாவது இங்கேருந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு டேப் பண்ணிவிட்டு இல்லை இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருந்தாலும் நம்ம செல் பண்ண முடியாது, இல்லை ஆப்போசிட்டில் பை எடுக்க முடியாது. ஒரே ஒரு இங்கே நமக்கு ஈஸி, பேண்ட் கன்ஃபர்மேஷனில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த கன்ஃபர்மேஷன் லெவலில் பிரேக் பண்ணி கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ஒரு 10 கேண்டலுக்குள்ளேயே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். அதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் ஆப்போசிட்டில் பையிங்க்கு. அப்போ ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் இதுக்கு மேலே இல்லைனா பிரேக் அவுட் பண்ண கேண்டலுக்கு மேலே இந்த திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுனால இந்த பையை கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் என்ட்ரி செட்டப். டார்கெட் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் இந்த இடம், இந்த கேப் டவுன் ஸ்டார்டிங் லெவலில் ரீச் ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பையை ஒரு பார்ஷியல் பண்ணலாம். அதை தாண்டி அது சஸ்டெயின் ஆகுது, இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஓடி சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எந்த லெவலில் ரீச் ஆகும்போது ஒரு லாட்ஸை கட் பண்ணிகிட்டே வர்றது நல்லது. ஸோ இவ்வளோ தான் இந்த கேப் அப் கேப் டவுன் லெவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே டார்கெட் L2 உடைய TP2வையும் 1ஐயும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதோ அப்போ நாம் செக் பண்ணுறோம் கேப் அப் லெவல் பக்கத்துலேயே இருக்கா, சப்ளை இல்லை தூரத்தில் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இல்லை
இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்ததுன்னா அன்றைக்கி நமக்கு ரிவர்சல் ட்ரேட் கிடைக்கும். தூரத்தில் இருக்குன்னா எப்போ இந்த லெவலில் டார்கெட்டாக வச்சு முடிக்க முடியுதோ அதுக்கப்புறமா இமீடியட்டாக நம்ம ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இது எல்லாமே காலையில் 11 மணிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடணும், இந்த இடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறமா தான் டைம் எடுத்து மேலே பொசிஷன் பில்ட் ஆகி கீழே வரும் மார்க்கெட். இங்கே போய் சேர்றதே மதியம் 2 மணிக்கு தான் போய் சேருதுன்னா கம்முன்னு விட்டுட்டு இருங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அன்றைக்கி இந்த ட்ரேட் இங்கேருந்து கிடச்சிருக்கும், டைம் இருந்திருக்கும், அதோடு முடிச்சுக்க வேண்டியது தான். இப்போது நம்ம L2 வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தபொழுது சில டவுட் வரும். நம்ம எக்ஸிட்டு கீழே நம்ம பை பார்க்க மாட்டோமே, அப்போது எப்படி அப்படின்னு போது தான் எக்ஸிட்டு கீழே பை பார்க்க மாட்டோம்தான். பட் டார்கெட் இந்த அப்சைடில் போகிறதுக்கு இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா எக்ஸிட்டு கீழேயும் பை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த மார்க்கெட் டிமாண்டில் இருக்கணும், அவ்வளோதான். கேப் அப் கேப் டவுன் லெவலில் அது கரெக்டாக பவுன்ஸ் எடுத்துருக்கணும். எடுத்தால் அந்த பையை பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுனா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் இருக்குது. மார்க்கெட் எப்போ கீழே ட்ரேட் ஆகிட்டு திரும்ப இந்த லெவலில் தாண்டுதோ எப்போவுமே அதில் ரீடெஸ்ட் எடுத்து தான் போகும். இந்த கன்ஃபர்மேஷன் லெவல் நான் எதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும் அந்த இடத்த டச் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகாது எப்போவுமே, எல்லா செட்டப்லேயுமே அப்படி தான். அதனால தான் அது கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்னு சொல்கிறோம். அந்த லெவல் கீழே போனால் போயிட்டு போகுது, திரும்ப மேலே ஒன்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த லெவலை டச் பண்ணும்போது நம்ம டே லெவலில் ஸ்டாப் லாஸை போட்டு கூட என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா டார்கெட் பெருசாக இருக்கும், டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் டார்கெட்டே இதோடைய ஸ்டார்டிங் லெவலுக்கு சேரும். அதுக்கு அடுத்த டார்கெட் அப்படின்னா L2 உடைய மிடில் பாயிண்ட்டில் சேரும். L2 உடைய லெவல் மட்டும் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா L2 மிடில் வரைக்கும் சேரும். L2 ரொம்ப வைடாக இருந்ததுன்னா பாட்டம் தான், இல்லை இந்த மாதிரி வைடாலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாட்டம் தான். ரொம்ப நேரமாக இருந்தால் மிடில் வரைக்கும் சேரும். அப்படி வரலை அப்படின்னா அடுத்த நாள் ஓப்பனிங் கேண்டிலே மிடில் அடிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டப். L2 உடைய TP2 அண்டு TP1 யூஸ் பண்ணி ஃபர்தராக மேலே கண்டினியூ பண்ணுமா இல்லை ரிவர்சல் நடக்க போதா அப்படிங்கிறத கேப் அப் அண்ட் கேப் டவுன் லெவல்ஸை யூஸ் பண்ணி நாம் என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் சேம் கான்செப்ட் தான், ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் லேட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை சீக்கிரமாக கொடுக்கலாம். பட் சீக்கிரமாக கொடுக்கறது இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் டைமில் சப்ளை ஜோனை ஆக்சுவலாக ரீச் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே விட ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ ஆச்சுன்னா தான் இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரும். இங்கேயும் இப்படி தான். பட் இதில் சின்ன ஒரு என்ட்ரி செட்டப் கிடைக்கும் சில டைம். ஃபஸ்ட்டு கேண்டிலே மேலே போய் க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அந்த டைம்லேயும் போயிட்டு என்ன பண்ணணும், கேப் அப் அண்ட் கேப் டவுனை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதோடைய கன்ஃபர்மேஷன் லெவல் தூரமாக இருக்குன்னா போகும், இல்லைனா போகாது. ரிவர்சல் ட்ரேட் பார்க்க வேண்டியது தான். ரிவர்சல் ட்ரேடில் நமக்கு லாட் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் யூஸ் பண்ண முடியும். இங்கேயே நீங்கள் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். பேண்ட் பிரேக் அவுட்டில் அப்படி என்ட்ரி திரும்ப இங்கே பிரேக் பண்ணிடுச்சு இந்த லெவல். அதாவது சப்ளை ஜோனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலே போயிட்டு டேப் பண்ணிவிட்டு மேலே போய் நிற்குது, பிரேக் பண்ண முடியல அப்படின்னா பேண்ட் பிரேக் அவுட் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறோம். ஆப்போசிட்டில் கன்ஃபர்மேஷன் L2 எக்ஸிட்டை தாண்டி போயிருக்கக்கூடாது, அப்போனா அது வரும். L2 எக்ஸிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம கேப் அப் கேப் டவுன் லெவல் தான் யூஸ் பண்ணணும். பாட்டமில் L2 எக்ஸிட்டை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது அடுத்த லெவலாக நமக்கு எது கிடைக்கும்னா கேப் அப் கேப் டவுன் லெவல் தான் இருக்கும் அதுக்கு கீழே. ஸோ அந்த லெவலில் தாண்டி உடைக்கல அப்படின்னா அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். டைம் இருக்கணும், முக்கியமாக டைம் இருக்கணும். 11:30 12க்குள்ளே அந்த இடத்த ரீச் ஆகிடணும் மார்க்கெட். அப்போ தான் நமக்கு டைம் இருக்கும். இல்லைனா லேட்டாக சேருது, மதியம் 2 மணிக்கு தான் சேருதுன்னா அந்த ட்ரேடை அங்கே போய் ரிவர்ஸில் அந்த நேரத்துக்கு பார்க்கக்கூடாது. BTSGயும் ட்ரை பண்ணக்கூடாது. அது எப்போ சக்ஸஸ் ஆகும் எப்போ ஃபெயிலியர் ஆகுன்றதுக்கு சொல்ல முடியாது, இந்த டைமில் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா டெய்லி மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் கேப் அப் கேப் டவுனில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போ மிச்சம் இருக்க ஒரு நாளைக்கு 600 பாயிண்ட் 500 பாயிண்ட் ஓடுது. அப்போ இதில் மிச்சம் இருக்க அந்த 200 பாயிண்ட் எந்த பக்கம் ஓட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாமல் நம்ம ஹோல்டிங் எடுக்கிறதுன்றது கஷ்டம். சில பொசிஷன் இருக்கும், சில லொக்கேஷன் இருக்கும், அந்த லொக்கேஷன் வரும்போது வேணால் ஹோல்டிங் எடுக்கலாம். ஓகே, இப்போது இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் எப்படி என்ட்ரி எடுக்குது? சப்ளை ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, டார்கெட்டு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ட்ரேட் எடுத்து கண்டினியூ பண்ணுறோம். இல்லை அது பக்கத்துலேயே இருக்குன்னா 2 லெவல் பார்த்தோம். ஒன்று இந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் ஆகிட்டு இதில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்பொழுது இல்லையா, அது ஒரு செட்டப் பார்த்தோம். சேம் செட்டப் தான் இங்கேயும்.
இது கண்டினியூ ஆகும்போது இது எங்கே வந்து சேரும், இந்த பாட்டமுக்கு வந்து சேரும். அப்படின்னா L2 உடைய பார்டருக்கு வந்து சேரும். அப்போ வரும்போது இடையில ஏதாவது ஜோன் இருந்ததுன்னா அதையும் இது பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து தானே ஆகணும். அது பிரேக் டவுன் பண்ணி வந்துச்சுன்னா திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு இன்னொரு என்ட்ரி கூட அந்த இடத்துல போடலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு இல்லையா, அந்த கேண்டலுக்கு மேலே ஒரு கேண்டலுக்கு பிஃபோராக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இது செல்லிங்காக பார்க்கணும். செல்லிங்கை வச்சுட்டு அதே டைமில் ஆப்போசிட்டில் பை எடுக்கணும், அவ்வளோதான். இதுதான் விஷயம் இதில். ஸோ தெளிவாக இது புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னும்போது நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். மீட்டிங் அப்போ நம்ம இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் இப்போ பார்த்துருக்கிறது சப்ளை ஜோனை யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி போகிறது, கேப் அப் கேப் டவுன் லெவல்ஸை எப்போ ஆன் பண்ணி பார்க்குறது, L2 உடைய டார்கெட்ஸ் அது ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். L2 எக்ஸிட்டுக்கு கீழே பை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.